வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 30 நாளுக்கே 30 வகையான குழம்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ கொத்தரங்காயில் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதுவும் காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டா இன்னும் புடி சாதம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணும் போல் தோணுங்க. அதுவும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் தட்டு நிறைய சாப்பாடு சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு இன்றைக்கி கொத்தரங்காய் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த கொத்தரங்காயை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம், அதாவது கிள்ளிக்கலாம். இந்த மாதிரி கிள்ளிக்கோங்க, உடச்சிக்கோங்க. உடைக்கும் போது நார் வரும், லைட்டாக அப்படி இழுத்திங்கன்னா நார் வரும். அந்த நாரை எடுத்துருங்க. இப்போ இது இளங்காய், அதனால் ரொம்ப நார் கிடையாது. ஒரு முத்தினதில் எடுக்கிறேன் பாருங்கள், இதில் வருது பாருங்கள். அதே மாதிரி இப்படி உடைச்சிங்கன்னா ஒரு காய் 3 2மாக உடைக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் தேவையோ அந்த அளவுக்கு உடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொத்தரங்காய் நம்ம கிள்ளி எடுத்தாச்சு. இதை அலசி வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு 1 கப்பு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். தோல் உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா கொடுத்து தான், அரைப்பு கொடுத்து தான் இந்த குழம்பை வைக்க போகிறேன். அதனால் அரைக்கிறதுக்கு என்ன தேவைன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், காஷ்மீர் மிளகாய், ஒரு 4 மிளகாய் எடுத்துருக்கேங்க. இது காரம் கம்மியாக தான் இருக்கும், கலர் கொடுக்கும். அதனால் இந்த மிளகாய் எடுத்துருக்கேன். இது கூட கடலைப்பருப்பு ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா லைட்டாக பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தில் அந்த 1 கப்பு எடுத்த வெங்காயத்தில் பாதி வெங்காயம் இதில் சேர்த்துடலாம். ஒரு நார்மல் சைஸு தக்காளி எடுத்து அதையும் இதோட நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழம்புலையும் தக்காளி சேர்க்க போகிறதுனால இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது நம்ம அரைச்சி செய்யும்போது குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்குங்க. தேங்காய் பத்தை ஒரே ஒரு பத்தை, அதாவது தேங்காய் சேர்த்து செஞ்சால் மாதிரியே தெரியக்கூடாது. அதுக்காக சின்னதாக ஒரே ஒரு பத்தை எடுத்து அதையும் ஒரு வதக்கி எடுத்து ஆற வச்சாச்சுங்க. இது இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ அதே வானலை வச்சுருக்கேன். வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சு இதில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து வெடிக்க விடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து அதையும் சேர்த்து வெடிக்க விட்டுட்டு அந்த 1/2 கப்பு வெங்காயத்தை 1 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சைஸ் பெருசாக இருந்தால் கொஞ்சம் மொத்தம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் அதை 2 3மாக நறுக்கி சேர்த்து லைட்டாக வதங்கினா போதுங்க. இப்போ அந்த கொத்தரங்காய் இருக்கு இல்லையா, அதை இதோட சேர்க்கலாம். ஏன்னா கொஞ்சமாக அந்த வெங்காயம் வதங்கினதும் அடுத்தது இந்த கொத்தரங்காய் கூட சேர்த்து வதக்கும் போது நல்லாவே வதங்கி வந்துடும். நல்லா கை விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கொத்தரங்காய் நல்லா எண்ணெயில் வதங்கினாதாங்க குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சு அதையும் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்குங்க. வதங்கிறதுலே பாதி வேக்காடு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு நார்மல் சைஸ் தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி இதோட சேர்த்து அதையும் வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசம் போகட்டும். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கியிருக்குங்க. வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ அந்த கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு குழம்பு கூட்டி ரெடி பண்ணி வச்சுருங்க. இதில் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு ஒரு கரண்டியை வச்சு கலக்கி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நான் காஷ்மீர் மிளகாய் அரைக்கிறதுக்கு கொடுத்ததுனால இதில் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. ரொம்ப சுண்ட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அந்த அரைச்சி வச்ச அரைப்பை இதில் சேர்க்கும்போது சீக்கிரம் கெட்டியாயிடும். காய் மட்டும் வெந்தால் போதுங்க. இது வதங்கும் போதே பாதி வேக்காடு வெந்துடுச்சு. மீதி பாதி இந்த கொதிக்கிறதுலே வெந்துடுச்சிங்க. இப்போ அந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே சுண்டி வருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா கொதிக்குது. ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ கரண்டியில் எடுக்கும் போதே பாருங்கள், கரண்டியில் குழம்பு நல்லா திக்னஸ் கொடுத்துருக்கு. நல்லா சுண்டி வந்திருக்குங்க.
இந்த அளவுக்கு வரட்டுன்னு ஒரே ஒரு துண்டு வெல்லம் எடுத்து பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் வந்து சேர்த்திங்கன்னா இந்த புளி காரம் இதெல்லாம் சேரும்போது சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த கொத்தரங்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இது நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 30 நாளைக்கு செய்யக்கூடிய குழம்பு வகையில் ஒரு குழம்பை இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டேஸ்டியான வித்தியாசமான ரெசிபியோட உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.